வணக்கம். ஆஷாட நவராத்திரியினுடைய 2ஆம் நாள் காட்சிகள் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். முதல்ல நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த காட்சிப்படுத்துதல் விளக்கம் ரொம்ப அருமையாக இருக்குது, நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பாராட்டியிருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லாருடைய வாழ்த்துக்களையுமே அது வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜஸாக இருக்கட்டும், அல்லது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்த மெசேஜஸாக இருக்கட்டும், நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட்டில் வந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே நான் படித்தேன். எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். முதல்ல நன்றியை நான் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஊக்கம் தொடர்ச்சியாக கிடச்சிட்டு இருக்கிறது எனக்கு பலம் கொடுக்குது. எஃபர்ட் நிறையா எடுத்துகிட்ருக்கீங்க, அதனால் உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னீங்க. அது உங்களுடைய அன்பு அக்கறையில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே நேரத்தில் மீனாட்சி பார்த்துப்பா அப்படிங்கிறது தான் எப்போதும் நான் சொல்லக்கூடிய பதில். இது ஆணவத்திலலாம் சொல்லலை, எல்லாமே எனக்கு மீனாட்சி அப்படின்னு தான் நான் பரிபூர்ணமாக நம்பிட்டு இருக்கேன். அதில் எனக்கு மீனாட்சி அந்த சக்தியாக இருந்து வழி நடத்துவாங்க. அவள் அருளாலே அவள் தாள் வணங்கி அவளுடைய ஏற்பாட்டில் தான் இதெல்லாம் நடக்குது. நந்தினி அப்படிங்கிற ஒரு சாதாரண பெண் செய்யக்கூடிய காரியமே இல்லை. இது எல்லாமே அன்னை மீனாட்சி நடத்திக்கிற காரியமாக தான். நான் வெறும் கருவி அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கிறதா நம்புகிறேன். அதனால் இதையும் நான் உங்ககிட்ட அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். 2-3 கமெண்ட் எப்படி வந்திருந்தது அப்படின்னா, வராகருக்கும் வராகிக்கும் சம்மந்தமே இல்லை, ஏன் நீங்கள் அப்படிலாம் தகவல்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருமே நல்லா ஒரு ஞானம் படைத்தவர்களாகவும் நல்லா படித்து சாஸ்திரிய ஞானங்கள்லாம் ஆன்மீக உலகத்தில் தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்களாக தான் அந்த பதிலை அவங்க கொடுத்துருக்காங்க. பிரமாணங்களை வச்சு அவங்கள்ட்ட சில தரவுகள் இருக்கும், என்கிட்டையும் சில தரவுகள் இருக்குது. நானுமே சக்தி வழிபாட்டில் மிக முக்கிய இடங்களில் இருந்து செயலாற்றக்கூடியவங்க, நல்ல அனுபவம் மிக்கவர்கள், பெரியவங்கள்ட்ட தான் இந்த தகவல்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சு, இது என்னுடைய சொந்த கருத்து இல்லை, அவங்க கொடுத்த ஒரு கைடன்ஸில் தான் நானும் பிரமாணங்களோட, அதாவது தரவுகளை வச்சுட்டு தான் நான் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். அதாவது வைணவம், சைவம், சாக்தம் அப்படின்னு பிரித்து பார்க்காம ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் சக்தி தேவைப்படுது. ஸோ சக்தி ஸ்வரூபமாக அந்த பேராற்றலை நம்ம தெய்வமாக வணங்கிட்டு இருக்கோம், அதை பெண் வடிவமாக நம்ம பார்த்து வணங்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற வகையில் வராகருக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருந்து தான் செயல்பட்டு பூமாதேவியை மீட்டு எடுக்கிறதுக்கு உதவி இருக்குது. அந்த ஆற்றலை நம்ம வராகியாக பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஏற்றுக்க முடிஞ்சவங்க ஏற்றுக்கிட்டோம். அப்படி ஒருவேளை முரண்கள் இருந்ததுன்னா அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம ஏற்றுப்போம். அதே நேரத்தில் என்னுடைய நம்பிக்கை சக்தி வழிபாட்டில் எனக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்ததை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் தாழ்மையோடு நான் தெரியப்படுத்தியிருக்கேன். அவங்க கொடுத்த ஃபீட்பேக்கை நான் உண்மையிலேயே மனசார சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நுட்பமான செய்திகளை எல்லாம், ரொம்பவே சர்ச்சைக்குரிய கான்ட்ரவர்சி விஷயங்களை எல்லாம் அழகாக அவங்களும் அவங்களுடைய பாணியில் அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு எனக்கு பகிர்ந்துருக்காங்க. அன்போட தன்னுடைய மகள் போல நினச்சி பகிர்ந்துட்டு இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு தோழியாக பாவித்து சொன்னதாக இருக்கட்டும், குடும்பத்தில் ஒரு உறுப்பினருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். 2வதாக ஜெயா விஜயா அப்படின்னு துவாரபாலகர்கள் பெயரை நான் குறிப்பிட்டிருந்தேன். ஜெயன் விஜயன் அப்படின்னு தமிழில் சொல்கிறது தான் அழகாக இருக்கும் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கிறேன். ஜெயன் விஜயன்னு நம்ம தமிழில் அழகாக சொல்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அந்த திருத்தத்தை நான் இனிமே வரக்கூடிய பதிவுகளில் நான் கண்டிப்பாக செய்வேன். இன்னொரு முக்கியமான திருத்தம், நான் செஞ்ச தவறுக்காக நான் உண்மையிலே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன ஒரு தவறு நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னா, வராக அவதாரத்தில் அவருடைய கோரை பற்களால் பூமாதேவியை மீட்டு எடுத்தாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும். அதை கொம்பு அப்படின்னு நான் பயன்படுத்தியிருக்கேன். அந்த வார்த்தை தவறானது. ஏதோ ஒரு அறியாமையில் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். உண்மையிலே பன்றியினுடைய கோரை பற்களால் தான் பூமாதேவியை தண்ணியிலிருந்து, அந்த சமுத்திரத்திலிருந்து வராக ஸ்வரூபம் மீட்டெடுத்தாரு அப்படிங்கிறது தான் நான் சொல்லி இருக்கணும். அந்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி அந்த தவறுகள் வராதபடிக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் முன்னாடி சொல்லிடுறேன். இன்னைக்கான காட்சி உங்கள் எல்லாரையும் மணித்வீபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஸ்ரீபுரம் அப்படிங்கிற லலிதாம்பிகையினுடைய கோட்டையை நம்ம போய் தரிசனம் பண்ண போகிறோம். அந்த கோட்டையில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, நிறைய பேர் இருப்பாங்க. அவ்வளவு பேரையும் என்னால் காட்ட முடியுமான்னா, காட்சிப்படுத்துகிற விதத்தில் முக்கியமான தெய்வ ஸ்வரூபங்களை மட்டும் காட்சிப்படுத்தியிருக்கேன். எல்லாரும் மணித்வீபத்துக்குள்ளே போய் அந்த கோட்டையில் நடக்கிற பாக்கியத்தை நமக்கு தந்த லலிதாம்பிகைக்கும் லலிதாம்பிகையினுடைய பரிவார தேவதைகளையும் வணங்கி
அவங்களுடைய பாதார விந்தங்களை முழுமையாக வணங்கி நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் வச்சு வழிபாட்டை பண்ணலாம். வாங்க நம்ம ஸ்ரீபுரத்துக்கு பயணம் செய்யலாம். சக்தி வழிபாட்டுக்குரிய உகந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறதுனால வராகி அம்மனுக்கும் லலிதாம்பிகைக்கும் உள்ள தொடர்பை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதை தான் இன்னைக்கு காட்சியா நம்ம பார்க்க போறோம். லலிதாம்பிகையை இங்க பாக்குறீங்க. லலிதாம்பிகை அம்பால நம்ம வணங்கிக்கலாம். அவங்க கைகள் பாருங்க, 4 கைகள் இருக்கு. சிம்மாசனத்துல அமர்ந்திருக்காங்க. ஒரு பக்கம் வந்து கரும்பு வில் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பஞ்சபானம்னு சொல்லி 5 விதமான மலர்கள். இதை பத்தி லலிதாம்பிகையுடைய ஸ்வரூப விளக்கத்தெல்லாம் நான் ஆன்மீகலை சேனல்ல கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இங்கே வந்து நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு போகலாம். 5 விதவிதமான மலர்கள், 5 விதமான மலர்களை கையில் வச்சிருப்பாங்க. அதை டினோட் பண்ணுற வகையில் தான் இங்கே அந்த 5 விதவிதமான மலர்கள் எனக்கு கிடைக்கல. ஆனால் 5 தாமரை மலர்களை கொத்துக்களாக காட்டுற மாதிரி இந்த இடத்துல அவங்க இப்படி கையில் வச்சிட்டு இருக்கிறதா கற்பனை பண்ணிப்போம். இந்த 5 பஞ்சபானங்கள்னு சொல்லக்கூடிய மலர் அம்புகள்ல இருந்து வெளியில வந்தவங்க தான் வராகி அம்மன். இதுதான் வந்து இன்னைக்கான விளக்கமா நம்ம பார்க்க போறது. இதை இன்னும் கூடுதலான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ இன்னைக்கு காட்சியில பார்க்கறது எல்லாமே ராஜ தர்பார். லலிதாம்பிகையினுடைய ஸ்ரீபுரத்துல அவங்க மிகப்பெரிய கோட்டை அமைச்சிட்டு ஆட்சி பண்றாங்க. ஆதிபராசக்திய அண்ட சராசரத்துக்கு தலைவியா அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சி இடம் எங்க இருக்கு அப்படின்னா அமிர்த சாகரம் அப்படின்னு ஒரு கடல். அந்த சாகரத்துல அவ்வளவு பெரிய கடல்ல மத்தியில அவங்க மணித்வீபம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த தீவுல தனக்கான பெரிய கோட்டை, பல அடுக்குகள் கொண்ட கோட்டை. அதுல வந்து ஒரு அடுக்கும் ஒவ்வொரு விதமான ரத்தினங்களாலையும் உலோகத்தினாலையும் செய்யப்பட்ட கோட்டைகள் இருக்கு. அந்த கோட்டைக்குள்ளதான் மகாராணியா அமர்ந்து பேரரசியாக சக்கரவர்த்தினியாக லலிதா பரமேஸ்வரி, லலிதா திரிபுர சுந்தரி, லலிதாம்பிகை அப்படிங்கிற அம்பாள் ஆதிபராசக்தி சுரூபமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆட்சி இடத்துல அவங்க அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பீடம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய சிம்மாசனம், சிங்கங்கள் 2 பக்கமும் இருக்கும். இந்த சிம்மாசனத்துக்கு 4 கால்கள், ஒரு பலகை இருக்கும். அந்த 4 கால்கள் எதை குறிக்குது அப்படின்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் அப்படின்னு 4 அம்சங்களை, 4 தொழில்களை குறிக்குது. பலகை எதை குறிக்குதுன்னா அதுதான் அருளல் அப்படிங்கிறத குறிக்குது. இப்ப படைத்தலுக்கு பிரம்மா, காத்தலுக்கு மகாவிஷ்ணு, அழித்தலுக்கு ருத்ரன், மறைத்தலுக்கு மகேஸ்வரன், அருளலுக்கு சதாசிவம் அப்படிங்கிறது தான் 5 அம்சங்கள். பல பேருக்கும் ஒரு கேள்வி வரும், லலிதாம்பிகை ராஜராஜேஸ்வரி ஏன் இப்படி சிவன் மேல உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு சிவன் மேல உட்காரல, சிவபெருமான பலகை மாதிரி அவர் வந்து தாங்குறாரு அம்பால அப்படிங்கிறது தான் இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தகவல். இப்படி ஆட்சி பண்ணக்கூடிய லலிதாம்பிகைக்கு சேனாதிபதி தேவைப்படுறாங்க. ஏன் தேவைப்படுறாங்க அப்படின்னா பண்டாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை அழிக்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா பெண்களுடைய படை அவசியப்படுது. ஒரு ராஜ்யம்னு எடுத்தா அங்க மந்திரி இருக்கணும், சேனாதிபதி இருக்கணும், நிறைய குருமார்கள் இருக்கணும். இப்படி பலவிதமான பேர் சேர்ந்து தான் அந்த ராஜ்யத்தை ராஜ பரிபாலனத்துக்கு அரசர்களுக்கும் சரி அரசிகளுக்கும் உதவ முடியும். அதே வகையில தான் லலிதாம்பிகையினுடைய மந்திரினியாக யார் இருக்காங்க அப்படின்னா ராஜசியாமலா இருக்காங்க. அவங்கள தான் இங்க நீங்க பாக்குறீங்க. இவங்களுடைய ஸ்வரூபம் தான் மீனாட்சி அம்பாள். ஸோ ராஜசியாமலா, ராஜ மாதங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் தான் நீங்க பாக்குறீங்க. இவங்க தான் மந்திரியாக செயல்படுறாங்க. அதே நேரத்தில் சேனாதிபதியா செயல்படுறவங்க தான் வாராகி. அந்த பக்கம் நீங்க பாக்குறீங்க, சேனாதிபதியா செயல்படக்கூடிய வாராகி அம்மன் படைத்தளபதியாக இருந்து தன்னுடைய பராக்கிரமங்களை காட்டி பண்டாசுர வதத்தின் போது லலிதாம்பிகைக்கு பேருதவி செய்யக்கூடிய அம்பாளா வாராகி அம்பாள் இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் இருக்கிறத பாக்குறீங்க, அந்த பக்கம் சரஸ்வதி அம்பாள் இருக்கிறத பாக்குறீங்க. இவங்க 2 பேரும் அமர்ந்திருக்கிற திருக்கோலத்துல தான் என்கிட்ட சிலை இருக்கிறதுனால இப்படி வச்சிருக்கேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மகாலட்சுமி நிப்பாங்க, அந்த இடத்துல சரஸ்வதி நிப்பாங்க. அவங்க 2 பேர் கையிலையும் வெண்சாமரம் இருக்கும். வெண்சாமரம் வீசக்கூடியவர்களாக அவங்க 2 பேரும் இருப்பாங்க. இதுதான் வந்து காட்சி அமைப்பா அந்த தர்பார்ல இருக்கக்கூடிய காட்சிகள். இப்ப நடுவுல இத்தனை படிக்கட்டுகள் இருக்கு பாருங்க. ஒரு பேரரசியினுடைய கோட்டை பல அடுக்குகள் கொண்டது. அப்படி வரிசையா நம்ம பார்க்கிறோம். இங்க லலிதாம்பிகையினுடைய
சொரூப திருமேனியை நம்ம பார்க்குறோம். அடுத்தது அர்த்தநாரீஸ்வரராக அம்மையும் அப்பனும் இணைந்திருக்கக்கூடிய சொரூபம் பார்க்குறோம். ஸ்ரீ சக்கர வடிவில் இருக்கக்கூடிய அந்த கோட்டையில் பிள்ளையாருக்கும் இடம் உண்டு, முருகப்பெருமானுக்கும் இடம் உண்டு, சாஸ்தா தர்மசாஸ்தா ஐயனுக்கும் இடம் இருக்கு, பாலாம்பிகைக்கும் இடம் இருக்கு. அதே மாதிரி இங்க ஸ்ரீ சக்கர வடிவத்துல தான் அவங்களுடைய ஸ்ரீபுரம் கோட்டை இருக்கும். அதனாலதான் அந்த ஸ்ரீ சக்கர வடிவத்தில் இருக்கக்கூடியதை மாடலா வச்சு இங்க அழகா காட்டியிருக்கேன். லலிதாம்பிகையினுடைய பாதார விந்தங்களை நம்ம வணங்கிட்டு தான் இவ்வளவு பேரையும் வணங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம லலிதாம்பிகையினுடைய திவ்ய தரிசனத்தை இந்த கோட்டையில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத தான் அழகாக காட்சிப்படுத்தியிருக்கேன். 2 பக்கமும் கொடி விளக்குகள் ஏற்றி வச்சிருக்கேன். ஏன்னா தாமரை மலரில் தான் அவங்க அமர்ந்து இருப்பாங்க. தாமரையிலேருந்து வரக்கூடிய ஒரு கொடியிலேருந்து தான் அவங்க அந்த பிந்துலேருந்து ஒரு கொடி வரும். தாமரை மலரில் தான் அம்பாள் அமர்ந்திருக்க மாதிரி ஒரு காட்சி இருக்கும். என்கிட்ட இருக்கக்கூடிய சிலைகளை வச்சோம் விக்கிரகங்களை வச்சோம் காட்சிப்படுத்தியிருக்கேன். லலிதாம்பிகையினுடைய பஞ்சபானத்திலிருந்து வாராகி அம்பாள் வந்திருக்காங்க. லலிதாம்பிகையினுடைய ராஜ தர்பாரினுடைய ஒரு சின்ன துளியை தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கோடிக்கணக்கான தேவதைகளும் யோகினிகளும் இருக்கக்கூடிய அந்த ராஜ பரிபாலனத்தில் ஒரு சின்ன துளியில முக்கியமான தெய்வங்களாக யார் யாரெல்லாம் இடம்பெற்று இருக்காங்களோ அவங்களையெல்லாம் வச்சு உங்களுக்கு அழகா காட்டியிருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையுமே காட்சிகள் மூலமா விளக்கம் கொடுக்கும்போது மனசுல ஆழமா பதியும், குழந்தைகள் கூட அதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியுங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த விஷயங்களை எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிச்சயமா சுட்டி காட்டுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு நான் இங்க வரல. இன்னும் சொல்ல போனா ஒண்ணுமே தெரியாம அவள் அருளாலே அவள் தாள் வணங்கின்னு மீனாட்சி சொல்லி கொடுக்குற விஷயங்களை மனசுல உள்வாங்கி அவ அடையாளம் காட்டக்கூடிய குருமார்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி தான் சில விஷயங்களை தெரிஞ்சு அதை நான் காட்சிப்படுத்திட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது குற்றம் குறைபாடுகள் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க சொல்லி கொடுங்க. ஆரோக்கியமான விமர்சனங்கள் வந்திருக்கிறத நான் ரொம்பவே வரவேற்கிறேன். நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கீங்க, இதை இப்படி தான் உச்சரிக்கணும். இன்னும் ஒருத்தங்க ஹைலைட் பண்ணியிருந்தாங்க, சப்த மாதர் அப்படின்னு சொல்லணும். சப்தம் த அப்படின்னு சவுண்டு வந்ததுன்னா அது ஒலியை குறிக்கக்கூடியதாக இருக்குது, அப்படி சொல்லக்கூடாது. சப்த மாதர் அப்படின்னு சொன்னா 7 சாத் அப்படிங்கிற அந்த சமஸ்கிருத ஹிந்தி வேர்டுலேருந்து தான் அந்த 7 அப்படிங்கிறத குறிக்கணும்னா சப்த மாதர்னு சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதையும் நான் ஏற்றுக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள்லாம் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸாக கிடச்சிருக்கீங்க. பெரியவங்களாக இருந்து நீங்கள் அதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது நான் நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. அதனால தொடர்ந்து நீங்கள் நிறைய சொல்லி கொடுங்க அப்படிங்கிறதையும் நான் அன்போட கேட்டுக்கிறேன். இன்னைக்கு 2ஆம் நாள் பூஜை லகு வாராகி அம்பாளுக்கு பண்ணியிருக்கேன். அஷ்டவராகிகளில் 2வது வாராகியை நான் லகு வாராகி பூஜை பண்ணியிருக்கிறதோடைய காணொலியை ஆன்மீக அலை யூடியூப் சேனலில் பாருங்கள். அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். நிச்சயமாக நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். இன்னைக்கான பதிவு உங்களுக்கு விளக்கங்கள் புரியும்படியா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். லலிதாம்பிகையினுடைய சேனாதிபதியாக விளங்கக்கூடிய வாராகி அம்மனுடைய பெருமைகளை தொடர்ச்சியா பார்க்க போறோம். நாளைக்கு அவங்களுடைய பதவி பிரமாண விழா நடக்க போகுது. அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.